ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிர்மிங்ஹாம்ங்க இடத்துல வார்விக்குங்க ஒரு கேசில் தான் பார்க்க போகிறோம். இந்த கேசில்குள்ளே வந்து நிறைய விஷயம் வந்து நம்மளுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. வாங்க கேசில்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரன்ஸ்லேருந்து பார்க்கும்போதே கேசில் வந்து நல்ல பிரம்மாண்டமாக சூப்பராக இருந்துச்சு. இந்த கேசில் வந்து எதனால ரொம்ப ஃபேமஸ்னால், சண்டை டைமில் வந்து எல்லா வீரர்களையும் இந்த கேசிலுக்கு தான் வர வைப்பாங்களாம். இந்த கேசிலுக்குள்ளே வந்து எல்லோரும் சேர்ந்து இங்கேருந்து தான் சண்டைக்கு போவாங்களாம். சண்டை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்களாம், சண்டைக்கு வந்து என்ன ஆயுதங்கள்லாம் தேவையோ எல்லா ஆயுதமும் இந்த கேசிலுக்குள்ளே தான் ரெடி பண்ணுவாங்களாம். வில்லு, அம்பு, அப்புறம் வந்து குண்டு கூட இந்த கேசிலுக்குள்ளே தான் தயார் பண்ணுவாங்களாம். அவங்க பண்ணி வச்சுருந்த குண்டுலாம் அதில் டிஸ்ப்ளேக்கு வச்சுருந்தாங்க. பார்க்கும்போதே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சுங்க. சண்டை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து லெட்டர் எழுதி பெர்மிஷன்லாம் வாங்கணுமா. அந்த காலத்தில் வந்து ஃபெதர் யூஸ் பண்ணி அதில் மை முக்கி எப்படிலாம் எழுதுவாங்கன்னு வச்சுருந்தாங்க. துணி துவைக்கிறதுக்கு வந்து வுட்டில் பண்ண எல்லா பாத்திரம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து தண்ணிக்கு வரதுக்கு வச்சுருந்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க திங்ஸ்லாம் வைக்கிறதுக்குள்ளே பெட்டி பாருங்களேன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. இந்த அதிகாரிகிட்ட தான் அவங்க வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு சண்டைக்கு கிளம்புவாங்களாம். சண்டைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இங்கே வந்து எல்லாருக்கும் வந்து ஃபுட்டு ரெடி பண்ணுவாங்களாம். அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் அவங்க வந்து சண்டைக்கு கிளம்புவாங்களாம். அவங்க யூஸ் பண்ணுற டாய்லெட் காட்டுறேன் பாருங்களேன் எப்படி இருந்திருக்குன்னு. ஜன்னல் வழியே வெளியே எட்டி பார்த்தா வியூ சூப்பராக இருந்துச்சுங்க. தண்ணி வந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இந்த ஓடையை கடக்கிறதுக்கு வந்து வுட்டில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த பிரிட்ஜில் இருந்து வியூ பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சுங்க. சண்டை போடும்போது அவங்க யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸெல்லாம் வச்சுருந்தாங்க. உள்ளே வந்து ஒரு ஷாப் இருக்குன்னு அதை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம ஷாப்புக்குள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து அந்த காலத்தில் அவங்க எழுதுறதுக்கு யூஸ் பண்ண ஃபெதர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஒரு சைடில் வந்து நிறைய கப்பு இருந்துச்சுங்க. அதில் வேலைப்பாடுலாம் அப்படி ரசித்து ரசித்து பண்ணி வச்சுருந்தாங்கங்க. என்ன அழகா அந்த காலத்திலே எப்படி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அப்படியே ஒவ்வொரு கப்பாக ரசித்து பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்து இதை பார்த்தோன்னா நல்ல பயமாயிட்டு, இந்த கப்பை வீட்டுக்கு வாங்கிட்டு போய் நம்ம வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு ஜூஸ் ஊற்றி கொடுத்தோன்னு வைங்களேன், அவங்க ஜூஸை குடிப்பாங்களா இல்லைன்னா அலறி புடைச்சி ஓடுவாங்களான்னு யோசிச்சுட்டு இருந்தேங்க. ஒரு இடத்துல வந்து நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருந்தாங்க. ராஜாக்கள் வந்து அந்த ஃபோட்டோஸ்லேருந்து வெளியே வந்து நம்மகிட்ட பேசுகிறது மாதிரி வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. மேலே வந்து வியூ பார்க்கலான்னு வந்தால் தூரத்தில் வந்து ஏதோ சண்டை நடக்கிறது மாதிரி தெரிஞ்சிச்சு. சண்டையை வந்து ரியலாக பார்க்குறது நம்மளுக்கு ரொம்ப பிடிக்குமே, நம்ம அந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லி ஜூட்டுன்னு கிளம்பியாச்சுங்க. சண்டையை பார்க்க போகிற வழியில் வந்து நிறைய வில் அம்புலாம் வச்சுருந்தாங்க. நம்ம வந்து பவுண்டு பே பண்ணால் தருவாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு நினச்சேங்க. அப்புறம் தான் 23ஆம் புலிகேசியில் வடிவேலு பண்ண ஞாபகம் தாங்க வந்துச்சு. எதுக்கு வம்புன்னு கிளம்பியாச்சு. ஒரு வழியாக தேடி சண்டை நடக்க இடத்துக்கு வந்துட்டோங்க. அந்த காலத்தில் அரசர்கள் வந்து எப்படி ரியலாக சண்டை போடுவாங்களோ அதை அப்படியே நடித்து காட்டிகிட்டு இருந்தாங்கங்க. அது உட்காரதுக்கும் நிறைய இடம் வச்சுருந்தாங்க. இதுக்கு வந்து குறிப்பிட்ட டைம் உண்டு போலுக்கு, ஷோ டைம். கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு. உட்கார இடமே கிடைக்கலங்க. நின்றுட்டு தான் பார்த்துட்டு இருந்தோம். அந்த ஆட்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஏதோ ரியலாக அவங்க ராஜா வந்து சண்டை போடுறது மாதிரி அப்படி ரசித்து பார்த்துட்டு இருந்தாங்க. ராஜா வந்து ஜெயித்த உடனே சத்தம் போட்டு விஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் வந்து ராஜாக்கள், இளவரசிலாம் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டிருந்தாங்க. அதனால் சண்டையெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு அப்புறம் உள்ளே போகலான்னு கிளம்பியாச்சு. உள்ளே வந்து அந்த காலத்தில் சண்டைக்கு வந்து என்னென்ன ஆயுதங்கள்லாம் யூஸ் பண்ணாங்களோ எல்லாத்தையும் டிஸ்ப்ளேக்கு வச்சுருந்தாங்க. எல்லா ஆயுதத்தையும் ஒரே இடத்துல பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. சண்டை போடும்போது அவங்க வந்து போடக்கூடிய கவச உடலாம் வச்சுருந்தாங்க. அதை பார்க்கும்போது எப்பா எவ்வளோ வெயிட்டாக இருக்கும், இதெல்லாம் எப்படி தான் போட்டுட்டு சண்டை போட்டாங்களோன்னு ஆச்சரியமாக இருந்துச்சு. இனி வந்து ராஜா, ராணி அந்த கேசலில் உள்ளவங்கலாம் தங்கி இருந்த ரூமெல்லாம் பார்க்க போகிறோம். ரூம்லாம் ஒவ்வொன்றும் நல்ல பெருசாக இருந்துச்சு. சீலிங்லலாம் பாருங்களேன் எவ்வளோ வேலைப்பாடு ரசித்து ரசித்து பண்ணி வச்சுருந்தாங்க. சமையலுக்கு யூஸ் பண்ண ஒரு பாத்திரம் வச்சுருந்தாங்க. எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள். இந்த ரூமில் வந்து குதிரைப்படை வீரர்கள் வந்து என்னென்ன ஆயுதங்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்களோ அதை வச்சுருந்தாங்க. இந்த சேரை பாருங்களேன், அந்த காலுக்கு கூட அவ்வளோ வேலைப்பாடு பண்ணி வச்சுருந்தாங்கங்க. எல்லா ராஜாக்களுக்குள்ள ஃபோட்டோஸும் வச்சுருந்தாங்க. அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸில் கூட அவ்வளோ வேலைப்பாடுங்க. அப்புறம் ஈவினிங் வந்து அங்கே ஸ்நாக்ஸ் எங்கே சாப்பிடுவாங்களோ அந்த இடத்துல வந்து போனோம். என்னென்ன ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடுவாங்கன்னு வச்சுருந்தாங்க. அவங்க அப்படியே ரியலாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறது மாதிரி வேக்ஸ் மியூசியத்தில் பண்ணியிருக்கிறது மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம அவங்க கூட நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணுனாலும் எடுத்துடலாம். அப்புறம் வந்து லைப்ரரிக்கு போனோம். அந்த காலத்தில் உள்ள பேப்பர்ஸ்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ வந்து நம்ம பெட்ரூம் தான் பார்க்க போகிறோம். அவங்களோட கட்டில், ட்ரெஸ்ஸிங் டேபிள், அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. குட்டி பிள்ளைகள உட்கார வச்சு சாப்பாடு கொடுப்போம்ல, அது கூட வுட்டில் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த கேசலில் உள்ள ரூம் எல்லாம் மினியேச்சரில் அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் பார்த்ததில் டைம் போனதே தெரில. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.